காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள அவரது திரு உருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த அரசு விரைவில் கவிழும் என்றும் தவேக எம்எல்ஏக்கள் மீது அக்கட்சியின் தலைவருக்கே நம்பிக்கை இல்லை என்றும் கடுமையாக விமர்சித்தார். அதாவது தவேகவில் இருக்கின்ற எம்எல்ஏக்கள் இன்னைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் நம்பிக்கை இல்லை. அந்த எம்எல்ஏக்கள் மேல எம்எல்ஏக்கள் திடீரென்று எங்கேயாவது ஓடிவிடுவார்கள் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கின்றது. அதனால் இது போன்ற மிரட்டல்களை ஏற்படுத்தினால் அவர்கள் போகாமல் பாதுகாக்கப்படுவார்கள் என்ற நிலையை இன்னைக்கு முதலமைச்சர் எடுத்திருக்கின்றார்கள். எந்த வகையாக இருந்தாலும் சரி, மொத்தமாக தவேக எம்எல்ஏக்கள் ஒரு நாள் கிளர்ந்து எழுவார்கள். இந்த ஆட்சி கவிழும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.